ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தினா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெஃப்டியோட இண்டெக்ஸை ஏன் செக் பண்ணணும் அப்படிங்கிறத கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட சார்ட்டு தான். இப்போது நெஃப்டியில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியணும். இப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ இதனுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ், கோட்டக், இந்த 5மே நிஃப்டி 50ல் இருக்கும், சரிங்களா? நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா. அதனால தான் ஒரு ட்ரேடு எடுக்கும்போது நிஃப்டியோட சார்ட்டை செக் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போது லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா, சார் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தோன்றும். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எப்போதுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த லெவல், ப்ரீவியஸ் வீக்கை மார்க் பண்ணியிருந்தது இந்த லெவல், சரிங்களா? இதில் கடைசி 5 days பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 4 days பிரேக் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி பிரேக் பண்ணி ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 46,588 46,903 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. இப்போ நிறையா பேர் மேஜராக பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்ட்ரியை கொடுத்துட்டு மார்னிங் என்ட்ரி கொடுத்துட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். எப்போதுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நாலேஜபிளாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீக்லி கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது சப்போர்ட் லெவலில் கிளியராக டச் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து அது ரிவர்சல் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மோடு கரெக்டாக இருக்கும். அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா முழுமையாக என்ன பண்ணுங்கன்னா, 46,900க்கு மேலே போச்சு அப்படின்னா வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங். பட் வெயிட்டேஜ் செக் பண்ணாமல் இன்ட்ராடே பண்ணக்கூடாது, ஸ்கேல்பிங் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஹெச்டிஎஃப்சி ரிவர்சல் ஆகலை, ப்ராப்பராக ஒரு கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கிடைக்கல இதில். ஸோ வெயிட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். ஏன்னா இருக்கையிலே வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் தான். ஸோ ரெண்டாவது நீங்கள் ஐசிஐசியை பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது, சரிங்களா? இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ சென்டர் லைனில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி இருக்குது. கோட்டக் சென்டர் பாயிண்டில் இருக்குது. எஸ்பிஐஎன் அப் ட்ரெண்டில் இருக்குது, பட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடில் கன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா பை சைடு தான். ஏன்னா 50 கம்பெனியில் மேஜரான கம்பெனிஸ் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நெகட்டிவில் ட்ரேட் எடுக்கிங்கன்னா முழுமையாக ஸ்கேல்பிங். 46,900க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங்க்கு கொஞ்சம் யோசிக்கலாம். இதில் ஆப்ஷனை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே அதாவது இந்த மொமெண்டம் சரியாக இல்லட்டாக கூட உங்களுக்கு என்ன ஆகும், டைம் டிகே மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் குறையும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். அதுவே இருந்தாலும் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆப்ஷன் செல்லிங் போகிறது வரக்கூடிய வாரத்தில் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரியுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.